மொந்தா புயல் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில அதிகபட்ச மழை நம்மளுடைய தமிழ்நாட்டில சென்னையில இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. குறிப்பா அந்த மொந்தா புயல் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில அதிகபட்ச மழை எண்ணூர்ல 13 சென்டிமீட்டர் மழை. நம்மளுடைய தமிழ்நாட்டில குறிப்பா வடகோடி மாவட்டங்கள்ல இந்த மொந்தா புயல் காரணமாக தொடர் மழை இருந்து கொண்டிருந்தது. இப்ப அதிகபட்ச மழையே எண்ணூர்ல 13 சென்டிமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம, நம்ம சென்னையில வந்து எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம் இந்த பகுதியிலலாம் 11 சென்டிமீட்டர் மழையும், அதேபோல சென்னையில இருக்கக்கூடிய கத்திவாக்கத்தில 10 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில இருக்கக்கூடிய விம்கோ நகர்ல 9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம மாதாவரம், அப்புறம் மணலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேடவாக்கம் இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாயிருக்கு. அதேபோல திருவள்ளூர் மாவட்டம், இந்த பகுதியிலலாம் பல இடங்கள்ல மழையானது பதிவாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொந்தா புயல் காரணமாக தான் இந்த மழை நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில மழை பெய்யும்னு சொன்னாங்க. இப்ப 13 சென்டிமீட்டர் மழை நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு பெரிய லெவல்ல இப்ப சென்னையில மழை இருக்காது. இருந்தாலும் கூட அவ்வப்போது விட்டு, விட்டு, விட்டு தூறலாக, சாரலாக ஏன்னா இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போயிருச்சு? நம்மளுடைய ஆந்திராவ நோக்கி போனனால நமக்கு இனிமே பாதிப்பு கிடையாது. இனிமே பெரிய லெவல்ல மழை இருக்காது. படிப்படியாக மழை விலகும். வடகிழக்கு பருவமழை காலத்தில நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இன்னைக்கு வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 28ஆம் தேதி. அக்டோபர் 16ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 151.4 மில்லிமீட்டர். ஆனா பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 231 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் 53% அதிகம். ஒரு மாவட்டத்திலையும் பார்க்கும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில 135 மில்லிமீட்டர் தான் பெய்யணும். ஆனா 170 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில 201 மில்லிமீட்டர் பெய்யணும். 225 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. சென்னையில 234 மில்லிமீட்டர் பெய்யணும். ஆனா 345 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல 145 மில்லிமீட்டர் பெய்யணும். 181 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கடலூர்ல 176 மில்லிமீட்டர் பெய்யணும். 277 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. தருமபுரியில 145 மில்லிமீட்டர் பெய்யணும். 208 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திண்டுக்கல்ல 175 மில்லிமீட்டர் பெய்யணும். அதே 175 தான் பெஞ்சிருக்கு. ஈரோட்டில் 136 மில்லிமீட்டர் பெய்யணும். 230 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சியில் 141 மில்லிமீட்டர் பெய்யணும். 247 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் 163 மில்லிமீட்டர் பெய்யணும். 282 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கன்னியாகுமரியில் 221 மில்லிமீட்டர் பெய்யணும். 286 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. காரைக்காலில் 219 மில்லிமீட்டர் பெய்யணும். 312 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கரூரில் 117 மில்லிமீட்டர் பெய்யணும். 139 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கிருஷ்ணகிரியில் 147 மில்லிமீட்டர் பெய்யணும். 178 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. மதுரையில் 156 மில்லிமீட்டர் பெய்யணும். 194 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே வேளையில் மயிலாடுதுறையில் 200 மில்லிமீட்டர் பெய்யணும். ஆனால் 281 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் நாகப்பட்டினத்தில் 198 மில்லிமீட்டர் பெய்யணும். 221 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெய்ய வேண்டிய மழையை விட இப்போ கூடுதலாக தான் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பல மாவட்டங்களில் பதிவாயிருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 198 மில்லிமீட்டர் பெய்யணும். 221 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் 122 மில்லிமீட்டர் பெய்யணும். 171 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. நீலகிரியில் 202 மில்லிமீட்டர் பெய்யணும். 328 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. பெரம்பலூரில் 145 மில்லிமீட்டர் பெய்யணும். 149 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. புதுச்சேரியில் 229 மில்லிமீட்டர் பெய்யணும். 365 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. புதுக்கோட்டையில் 121 மில்லிமீட்டர் பெய்யணும். 178 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ராமநாதபுரத்தில் 164 மில்லிமீட்டர் பெய்யணும். 262 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ராணிப்பேட்டையில் 131 மில்லிமீட்டர் பெய்யணும். 370 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. சேலத்தில் 150 மில்லிமீட்டர் பெய்யணும். 154 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. சிவகங்கையில் 165 மில்லிமீட்டர் பெய்யணும். 222 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. தென்காசியில் 151 மில்லிமீட்டர் பெய்யணும். 279 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 145 மில்லிமீட்டர் பெய்யணும். 241 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. தேனியில் வந்து பார்த்திங்கன்னா 154 மில்லிமீட்டர் பெய்யணும். 199 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருநெல்வேலியில் 129 மில்லிமீட்டர் பெய்யணும். 376 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருப்பத்தூரில் 105 மில்லிமீட்டர் பெய்யணும். 189 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 105 மில்லிமீட்டர் பெய்யணும். 189 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருப்பூரில் 127 மில்லிமீட்டர் பெய்யணும். 127 தான் பெஞ்சிருக்கு. திருவள்ளூரில் 177 மில்லிமீட்டர் பெய்யணும். 362 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில் 154 மில்லிமீட்டர் பெய்யணும். 265 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருவாரூரில் 166 மில்லிமீட்டர் பெய்யணும். 302 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. தூத்துக்குடியில் 133 மில்லிமீட்டர் பெய்யணும். 195 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருச்சிராப்பள்ளியில் 128 மில்லிமீட்டர் பெய்யணும். 187 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. வேலூரில் 134 மில்லிமீட்டர் பெய்யணும். 346 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. விழுப்புரத்தில் 151 மில்லிமீட்டர் பெய்யணும். 328 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல் விருதுநகரில் வந்து 152 மில்லிமீட்டர் பெய்யணும். 278 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு தமிழ்நாடு முழுக்க 151 மில்லிமீட்டர்.
ஆனால் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 231 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 53% அதிகம். அதாவது நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு 15 சென்டிமீட்டர் தான், ஆனால் 23 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு இயல்பை விட தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு ரொம்பவே கூடுதலாக தான் இருக்குது. அடுத்தடுத்து நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் எப்படியெல்லாம் புயல் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதலாகவே இந்த வருஷம் மழை கிடைக்கும். இதே போல் செய்திகளுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அப்படியே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் தினம் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.